Hi friends, welcome back our program video series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கமெண்ட்ஸ்னா என்ன, ரிசர்வ்ட் வேர்ட்ஸ்னா என்ன, ஐடென்டிஃபயர்னா என்ன அப்படிங்கிற ஒரு 3 கான்செப்ட்ஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது how to write notes in our code. அதாவது நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஈஸியா தெரியும். நம்ம ப்ரோக்ராம் வேற யாரையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் 1 or 2 லைன்ஸ் எழுதியிருப்போம், அது அவங்களுக்கு புரியாம இருக்கும். ஸோ அது என்ன பர்பஸ்க்காக நம்ம எழுதிருக்கோம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதா கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. தென் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில வேர்ட்ஸை நம்ம டைரக்டா ஆர் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ண முடியாது வேரியபிள் நேமா. ரீசன் என்ன அப்படின்னா அது வேற ஒரு பர்பஸ்க்காக ஆர் ப்ரோக்ராம்ல ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்னென்ன வேர்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தென் ஐடென்டிஃபயர்ஸ். ஐடென்டிஃபயர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ்க்கு நம்ம எப்படி நேம் கொடுக்கறது அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷனுக்கு எப்படி நேம் கொடுக்கறது, ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நேம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத ஐடென்டிஃபயர் அப்படின்னு சொல்ல போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சிங்கிள் லைன் கமெண்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத செக் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் என்டையர் லைன் இஸ் ஏ கமெண்ட். கமெண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஆர் ப்ரோக்ராம்ல இந்த ஹேஷ்டாக் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் ஆகாது. இது என்ன பண்றோம் அப்படின்னா என்ன ஒரு ரீசன் அப்படின்னா இது நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த லைன் ஆர் ப்ரோக்ராமோட கோட்ஸை யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் லைன் பாருங்க, x42 அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். கமெண்ட் ஆஃப்டர் தி கோடுக்கு அப்புறம் கமெண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த 42 அப்படிங்கிற நம்பர் எக்ஸுக்கு அசைன் பண்ணிருக்கோம். ஸோ அதை தான் இங்க இண்டிகேட் பண்றோம். இங்க 10 அப்படிங்கறத ஒய்க்கு அசைன் பண்ணிருக்கோம். கால்குலேட் சம். ஸோ நமக்கு தெரியும் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படிங்கிறது ஈஸி அடிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒருவேளை வேற ஏதாவது காம்ப்ளிகேட்டடான ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா அந்த லைன் என்ன பர்பஸ் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த கமெண்ட் அப்படிங்கிறது இதுதான் purpose. Okay, or support does not support multiple line comments. So இது single line command மட்டும் தான் இங்க ஒர்க் ஆகும். நம்ம C-லயோ ஜாவாலயோ யூஸ் பண்ற மாதிரி மல்டிபிள் லைன் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு லைனுக்கு நம்ம ஹேஷ்டாக் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஆர் ப்ரோக்ராமை ஓப்பன் பண்றேன். நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடுவோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர் ஸ்டுடியோ அப்படிங்கறத நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி அதுதான் ரீசன்ட் வெர்ஷன் அந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம அவைலபிளா இருக்கு. இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஓகே ஜஸ்ட் 1 or 2 seconds. ஓகே, ஆர் ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரோட அவுட்லுக் இதுதான். இதான் நம்ம ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றது இது நமக்கு இங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். என்ன பேக்கேஜ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நமக்கு சைட் பை சைட் டிஸ்பிளே பண்ணிடும். இல்ல நான் சப்போஸ் நான் புதுசா கோட் எழுதுறேன் அப்படின்னா அதுவும் பாசிபிள் தான். நீங்க கோட்ஸ் ஆர் ஸ்கிரிப்டும் நீங்க எழுத முடியும். ஓகே, அது அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம இங்க உள்ள எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். திஸ் என்டையர் லைன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஷ்டாக் திஸ் இஸ் தி கமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் தி கமெண்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா ஒரு எந்த இதுவுமே நடக்காது. ஏன்னா இட் இஸ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் ஆகாது. சப்போஸ் நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் யூஸ் பண்றேன். தென் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் பிரிண்ட் ஆகாது. எகைன் நம்ம இசட்னு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் இண்டிகேட் பண்ணிருக்கேன். நமக்கு எல்லா லைனும் எக்ஸிக்யூட் ஆச்சு எக்ஸப்ட் இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, எக்ஸிக்யூட் ஆகாது. ஆர் another way I'm going to use one more example. X is equal to 10 அப்படின்னு நான் இண்டிகேட் பண்ணிருக்கேன். இங்க ஹேஷ்டாக் 10 is assigned to A. இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ பிரஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 10 மட்டும் தான் இருக்க போகுது. பட் இந்த லைன்ல இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிட்டு நான் 10 is assigned to ஏ யூஸ் பண்ணிருக்கேன். அது எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னா கமெண்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் தி ரீசன். ஓகே, திஸ் இஸ் தி ரீசன். இதுதான் பர்பஸ். ஓகே, தென் யூஸ் ஹேஷ்டாக் அட் தி பிகினிங் ஆஃப் ஈச் லைன் ஃபார் மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு மோர் தென் ஒன் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு லைன்லயும் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணணும். தென் வாட் ஆர் தி ரிசர்வ்ட் வேர்ட்ஸ்? ரிசர்வ்ட் வேர்டுனா என்ன அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் ஆல்சோ கால்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் அப்படிங்கறதையும் சொல்லலாம். இது எல்லாமே ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. அதை நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த வேர்ட்ஸ் என்னன்னா அப்படிங்கறத நம்ம இண்டிகேட் பண்ணணும்னு நினைச்சா இங்க நமக்கு இருக்கு கொஸ்டின் மார்க் ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு என்னென்ன வேர்ட்ஸ் அப்படிங்கறது இண்டிகேட் ஆயிடும். ஓகே, இங்கே நமக்கு இண்டிகேட் ஆகுது. ஆர் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் நமக்கு இங்க டைட்டில் இருக்கு. if else repeat while function for next break true false null இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா இஃப் அப்படிங்கறது நம்ம கண்டிஷனுக்காக யூஸ் பண்ணிருப்போம் கண்ட்ரோல் ஃப்ளோல. எல்ஸ் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஃப்ளோ யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பர்பஸ்னால நம்ம அதை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஒருவேளை இப்போ நான் இஃப் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் இஃப் ஏ இஸ் 25 அப்படின்னு நான் யூஸ் பண்றேன். இஃப் 25 யூஸ் பண்ணேன் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் அசைன்மெண்ட் இஃப் அப்படின்னு வந்துடும். பிகாஸ் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இஃப், எல்ஸ், ரிப்பீட், வைல், ஃபார், இன், நெக்ஸ்ட், பிரேக், ஃபங்க்ஷன் இது எல்லாமே கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ட்ரூ, ஃபால்ஸ், நல்லு. ஐஎன்எஃப் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி. என்ஏஎன் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்போம். ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாட் ஏ நம்பர்.
ஃபார் எக்ஸாம்பிள் 0/0 அப்படிங்கிறதா நாட் ஏ நம்பர். 0/0 அப்படிங்கிறது மோஸ்ட்லி அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நம்பரே கிடையாது. அதை இண்டிகேட் பண்றதா நாட் ஏ நம்பர். NA அப்படிங்கிறது நாட் அவைலபிள். NA அப்படிங்கிறது நாட் அவைலபிள். ஸோ அதான் இண்டிகேட் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஃப்ளோனா என்ன, டேட் ஸ்பெஷல் வேல்யூ. ஸோ ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் எல்லாமே கேப்ஸ்ல இருந்தது அப்படின்னா அது லாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரூ அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 1 இண்டிகேட் பண்ணும். ஃபால்ஸ் அப்படிங்கிறது 0 இண்டிகேட் பண்ணும். FALS எல்லாமே கேப்ஸ்ல இருந்திருக்கணும். நல் அப்படிங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் எனி வேல்யூ. ஸோ as usual நான் ஒரு செட்ல 1ல இருந்து 10 வரைக்கும் நம்பர்ஸ் வச்சிருக்கேன். பட் நான் 11th நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா அங்க நல் அப்படின்னு வரும். ஏன்னா 11th நம்பரே அங்க கிடையாது. ஸோ அதை இண்டிகேட் பண்றது. தென் INF அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி. NaN அப்படிங்கிறது நாட் ஏ நம்பர். கேபிட்டல் NA அப்படிங்கிறது நாட் அவைலபிள். தட் மீன்ஸ் மிஸ்ஸிங் வேல்யூ. ஓகே, ஸோ we are going to check one by one. நம்ம ஒர்க் பண்ணியும் பார்த்துடலாம். ஓகே, first if else நமக்கு தெரியும் true okay, null okay, represents absence of value. First I am going to check 1/0. So 1/0 அப்படிங்கிறது infinity. Okay, what about 0/0? 0/0 that means not a number. இந்த மாதிரி ஒரு நம்பரே நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிடும். ஸோ இந்த NA அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நான் A is equal to 1 to 10 அப்படின்னு இண்டிகேட் பண்றேன். தட் மீன்ஸ் 1ல இருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணிடும். இன்க்ரிமெண்ட் பை 1 அதை தான் இண்டிகேட் பண்ணும். இப்போ நான் A of 11 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா NAன்னு வரும். ஏன்னா என்கிட்ட அவைலபிள் இது என்ன டீடைல்டா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் அந்த கான்செப்ட்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். A of 11 அப்படிங்கிறது A இல்ல ஆக்சுவலா எனக்கு 10 வேல்யூஸ் தான் இருக்கு. 1ல இருந்து 10 வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ எனக்கு இதுல 11th டேர்ம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அது இண்டிகேட் பண்ணிடுது நாட் அவைலபிள் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிருக்கு. ஸோ இதெல்லாமே ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஏ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேபிட்டல் A அப்படிங்கிறது ஸ்மால் a அப்படிங்கிறது சேமா அப்படின்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். கேபிட்டல் A அப்படிங்கிறது வேற, ஸ்மால் a அப்படிங்கிறது வேற. ஓகே, ஸோ கேபிட்டல் A நான் 10 டிஃபைன் பண்றேன். ஸ்மால் a நான் 11 அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணேன் அப்படின்னா இப்போ கேபிட்டல் A பிளஸ் ஸ்மால் a இட்ஸ் 21. ஸோ டோட்டலா கேபிட்டல் A அப்படிங்கிறது வேற, ஸ்மால் a அப்படிங்கிறது வேற. ஆர் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ட்ரூ நாட் ஈக்குவல் டு. ஸோ கேபிட்டல் எல்லா லெட்ஸும் கேபிட்டலா இருக்கு அப்படின்னா அது இதுக்கு ஈக்குவல் கிடையாது. ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் தான். ஓகே, then identifiers அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். What about identifier? First of all, identifier is the name you give to a variable or function whatever it may be. நீங்க புதுசா ஏதோ ஒரு வேரியபிளுக்கோ இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நேம் கொடுக்க போறீங்க அப்படின்னா அதான் identifier அப்படின்னு சொல்ல போறோம். Names given to be variables, functions or any objects. Rules என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Letters A to Z ல இருக்கலாம், இல்ல கேபிட்டல் A to கேபிட்டல் Z ல இருக்கலாம். Digits 0 to 9, period dot மட்டும் தான் இருக்கணும். and one more underscore யூஸ் பண்ணலாம். இது ரூல். இதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும். இந்த few more rule. The first character must be a letter or period. The first letter என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா நீங்க கொடுக்குற ஐடென்டிஃபயர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்னு லெட்டரா இருந்திருக்கணும். A to Z ல ஏதாவது ஒன்னா இருந்திருக்கணும். ஆர் another way period டாட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அந்த டாட்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். If starting with period, second character cannot be a digit. நீங்க டாட்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா செகண்ட் லெட்டர் நம்பர்ஸா இருக்கக்கூடாது. நம்பர்ஸா இருக்கக்கூடாது. ரிசர்வ்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ப்ரீவியஸா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இஃப்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே எரர் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ரிசர்வ்ட் வேர்ட்ஸே நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வேலிட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, டோட்டல் எல்லாமே லெட்டர்ஸா இருக்கு. A to Z ல இருக்கு. ஸோ பிரச்சனை கிடையாது. சம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கேபிட்டல் லெட்டரும் இருக்கு, ஸ்மால் லெட்டர் இருக்கு. தட்ஸ் ஆல்சோ வேலிட் ஒன். தென் டாட் டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்களுக்கு பீரியட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். பீரியட் அப்படிங்கிறது டாட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். டாட் டேட் ஆஃப் பர்த் டாட் அண்ட் ஸோ some underscore யூஸ் பண்ணலாம். sum of two numbers, some underscore of underscore 2. so that's also possible. rank to டெக்ஸ்ட்க்கு அப்புறம் அதாவது ஆல்பபெட்ஸ்க்கு அப்புறம் நம்பர்ஸ் வரலாம். that's also allowed. so what are the invalid TOT at 1. இங்க at அப்படிங்கிற சிம்பிள் இருக்கு. so இது invalid. ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்க நம்பர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல்சோ நாட் அலோட். அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பீரியட்ல மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தென் ட்ரூ அப்படிங்கிறது ரிசர்வ்ட் வேர்ட். ட்ரூ அப்படிங்கிறது ரிசர்வ்ட் வேர்ட். ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. டாட்டுக்கு அப்புறம் 0 இருக்கு. டாட்டுக்கு அப்புறம் மேபி ஆல்பபெட்ஸ் இருக்கலாம். பட் இங்க டிஜிட்ஸ் வந்ததுனால இதுவும் பாசிபிள் கிடையாது. ஓகே, நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பீரியட்ஸ், செப்பரேட்டர்ஸ், அண்டர்ஸ்கோர் அலோட் இன் மாடர்ன் ஆர். ஓகே, ஸோ A டாட் வேரியபிள் டாட் இதெல்லாம் பாசிபிள். நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இண்டிகேட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸை எப்படி யூஸ் பண்றது, கான்ஸ்டன்ட்னா என்ன, வேரியபிள்னா என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். ஓகே, தேங்க்யூ.